என் நெஞ்சில் குடியிருக்கும் உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். அப்புறம் நீங்க சொன்ன மாதிரி ரெட்டை யானை விஜய் அவர்கள் இந்த தீப்பந்தத்தை எடுத்துட்டு வரும்போது இந்த ரெட்டை யானை அப்படியே அந்த அவர் கொடியில இருக்கிற அந்த தாவேக்கா கொடியில இருக்கிற மாதிரி அந்த ரெட்டை யானை வந்து அதே ஆப்பிரிக்கா யானையா இந்த அரசியல் பேச ஆரம்பிச்சதுல இருந்து இப்ப ட்ரெய்லர் டீகோடிங் பண்ற அளவுக்கு நம்மள வந்து விஜய் அவர்கள் வந்து கொண்டு வந்து விட்டுருக்காரு. புசியானது நடிச்சிருக்காரு, நீங்க தேடுனீங்க பாத்தீங்களா? ஏன் அருண்ராஜ் நடிச்சிருக்கும் போது புத்தியானது நடிக்க கூடாதா? இன்னும் நடந்து வரேன்னா அருண்ராஜன் நடந்து வர்றது எனக்கு கேமியோ அருண்ராஜ் ஏன் அதை காட்டினாங்கன்னு தெரியல. கேமியோவை அந்த படத்துல பொலிட்டிக்கல் பஞ்ச் பெருசா இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். அது ஒரு படமா போயிருந்திருக்கலாம், பாலையாவுடைய பஞ்ச் அந்த மாதிரி இருந்திருக்கலாம். பட் ஆனா விஜய் அவர்களுக்கு இந்த இதெல்லாம் இல்லை, இது முழுக்க முழுக்க அரசியல் சார்ந்து வச்சிருக்கக்கூடிய பஞ்ச் டைலாக்கா தான் இருக்கு. பெரும்பாலும் விஜய் படங்கள்ல வர பஞ்ச் டைலாக் வேற மாதிரி இருக்கும். அது சமூகம் சார்ந்தது ஏதாவது இருக்கும், இல்லைன்னா அந்த வாழ்க்கைக்கு சம்பந்த மாதிரி ஏதாவது வைப்பாங்க. எனக்கு தெரியல, இந்த படத்துல முழுக்க முழுக்க பொலிட்டிக்கல் பஞ்சா வச்சு தள்ளிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஐ எம் வெயிட்டிங்கா? ஆமா இல்ல ஆமா கம்மிங்ல, இனிமே ஐ எம் வெயிட்டிங் கிடையாது. அரசியல் வரதுக்கு ஐ எம் வெயிட்டிங், எப்படா வருவேன் வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. அப்படி கிடையாது, ஐ எம் கம்மிங், நான் வந்துட்டேன் அப்படின்ட்டார்ல. அப்படியே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஐ எம் கம்மிங் அப்படின்னா அரசியலுக்கு நான் வந்துட்டேன், இதுக்கப்புறம் நீ வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்றதுதான். இவ்வளவு நாள் வந்து ஒரு ஐஆர்எஸ் அதிகாரியா இருந்தாரு, இப்போ ஒரு நடிகரா அவரும் மாறிட்டாரு. புசி மட்டும் இல்லாம இருக்கட்டும் படத்துல, நானே ரிவ்யூ எல்லாம் வேற மாதிரி போடுவேன், நான் நல்லா இல்லைன்றுவேன். புசி ஃபேன்ஸ் கிளப் என் தலைவன் மட்டும் படத்துல இல்லைன்னா அவ்வளவுதான். ஆனா என்ன தெரியல, நீங்க வர வர ரொம்ப புசியை வந்து லவ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. போட்டோஸ் எல்லாம் பாக்குறேன், கண்ணாடி மஞ்சள் கலர் துண்டெல்லாம் போட்டுக்கிட்டு சிவகார்த்திகேயன் வராரு. இது எங்கேயோ கனெக்ட் ஆகுதுன்னு எல்லாரும் இப்பயே பேச. தலைவர்களை சாட்ட அவங்க வந்து கருப்பு கண்ணாடி மஞ்சள் துண்டு. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ரெட்ரோலுக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய கார்த்திக் விஷன் நிகழ்ச்சியில் தளபதி வெற்றி கழகத்தோட என்னாச்சு, ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்களே? ஆமா, ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு. தாவேக்காவோட கட்சி, அந்த தாவேக்கா கட்சி இல்லைங்க, ஜனநாயகன் படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு. ஜனநாயகனோட இல்ல, தப்பா சொல்றீங்க, நல்லா பாருங்க அந்த ட்ரெய்லர், நல்லா பாருங்க. ஒரு கட்சிக்கு ஒரு ட்ரெய்லர்னா அது தாவேக்கால மட்டும்தான் இருக்கும். ஒரு பக்கம் அதெல்லாம் இருக்கட்டும், இன்னொரு பக்கம் நீங்க கேட்டுக்கிட்டே இருந்தீங்க ஒரு விஷயம், கேசரி கேசரி பொங்கல், கேசரி பொங்கல், அதுதான்ன்றது உறுதி ஆயிடுச்சு. அது புது காம்பினேஷன் நல்லா இருக்கும், குட் காம்பினேஷன். இது வரைக்கும் நம்ம வந்து மகேஷ் பாபு இவங்க கூடலாம் வந்து ரீமேக் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் பாலையா கிட்ட இருந்து ஒரு படம் எடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கு இந்த படம் ஒரு உதாரணம். கிண்டலுக்கெல்லாம் சொல்லலைங்க. பாலையா ஒரு ரேஞ்ச், அவரை நீங்க டச் பண்ணவே முடியாது, பீட் பண்ணவே முடியாது. பட் அது விஜய்க்கு எப்படி பொருந்தும் அப்படின்றது தான் எச் வினோத்தோட ஒரு கற்பனை. அந்த கற்பனைக்கு இன்னைக்கு வடிவம் கொடுக்குற மாதிரி ஒரு முன்னோட்டம், அதான் ட்ரெய்லர் வந்திருக்கு. ஓகே, இந்த ட்ரெய்லர் ஓப்பன் பண்ணும்போதே அந்த ஒரு பெருசு என்னன்னு சொல்லு, ஒரு பேர் அனுப்பியிருக்கேன் பாருன்னொன்னே அப்படியே பேர் வருது, இன்ஸ்பெக்டர் ஆஃப் பல்லாவரம் PS போலீஸ் தளபதி வெற்றி கொண்டான் அப்படின்றது TVK வந்துருச்சு. அந்த இடத்துல தளபதி வெற்றி கொண்டான கொண்டு வந்தாச்சு, TVKவை உள்ள காட்டியாச்சு. ஓகேங்களா, அடுத்தது என்ன? அடுத்தது அதுக்கு முன்னாடி போன்லயே அவர் சொல்றாரு, சம்பவம் பண்றவனை பார்த்திருப்ப, அதுலயே ரெக்கார்டு வச்சிருக்கிறவன் நீ பார்த்திருக்க மாட்ட, அவங்க கிட்ட வச்சுக்காத, நீ பீஸ் ஆயிடுவேன்றத ஒரு இதுவா சொல்றாங்க. அதனால சம்பவம் பண்ணியிருக்காரு, நிறைய சம்பவம் பண்ணியிருக்காரு, ரெக்கார்ட்லாம் பயங்கரமா வச்சிருக்காரு அப்படின்னு ஒரு இடத்த குறிக்கிறது. இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா அதை தான் குறிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் நீங்க சொன்ன மாதிரி ரெட்டை யானை, விஜய் அவர்கள் இந்த தீப்பந்தத்தை எடுத்துட்டு வரும்போது இந்த ரெட்டை யானை அப்படியே அந்த அவர் கொடியில இருக்கிற அந்த தாவேக்கா கொடியில இருக்கிற மாதிரி அந்த ரெட்டை யானை வந்து அதே ஆப்பிரிக்கா யானையா? இந்த அரசியல் பேச ஆரம்பிச்சதுல இருந்து இப்ப ட்ரெய்லர் டீகோடிங் பண்ற அளவுக்கு நம்மள வந்து விஜய் அவர்கள் வந்து கொண்டு வந்து விட்டுருக்காரு. இருக்கு. சரி, ரைட்டு, சரி, எது இல்லைன்னு சொல்லுங்க. எல்லாமே இருக்கு, எல்லாமே இருக்கு இந்த ட்ரெய்லர்ல. அரசியல் படம் இல்லன்னு சொன்னீங்க. இல்ல, அவர் வந்து சொல்லிட்டாரு, எச் வினோத் வந்து சொல்லிட்டாரு, இது வந்து ஒரு தளபதி படம், இதுல நீங்க எதிர்பார்க்கறது எல்லாமே இருக்கும். இது கேசரியா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படின்னு சொல்ல முடியாது, இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லன்னு சொல்ல முடியாதுன்னாரு. இப்ப நம்ம ஒண்ணு பண்ணோம் இல்லையா? ஆமா, இப்போ இல்ல தமிழ் கேசரிய பார்த்துட்டு
சரி, ஒருவேளை தெலுங்கு கேசரியே இப்படி இருக்காதுன்னு நம்ம நம்பி அங்க போனோம். இல்ல இப்பதான் எனக்கு ஒரு பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. நான் அதுக்காகவே அந்த படம் பார்க்க கூடாதுன்னு நான் இருந்தேன். சரி இல்ல அது எப்படி இருந்தாலும் தடவை பார்த்தா அந்த இன்ட்ரெஸ்ட் போயிடும். அதனால பகவத் கேசரியே பார்க்கவே வேணாம். நம்ம ஒரேடியா ஜனநாயகன் தான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும் அப்படின்னு அந்த ட்ரெய்லர் போட்டு காமிச்ச உடனே எனக்கு உள்ளுக்குள்ளலாம் ஒரு புண்ணா போயிருச்சு. நீங்க அப்படிலாம் பயப்பட வேணாங்க. இது வினோத் சொன்ன மாதிரி இது தளபதி படம் தான், விஜய் அவர்களுடைய படம் தான். அதுல நீங்க வந்து பயப்பட தேவையில்லை. அங்க அவரு பண்ணாரு இல்லையா, அந்த சிலிண்டர் வெடிக்கிறது அப்ப அந்த பிடிக்கிறது அந்த மாதிரி இருக்காதுன்னு. லொகேஷனும் அப்படியே தான் இருக்குது. இந்த தலை எப்படி இந்த ஒரு உடலுடன் ஒன்று போனது அப்படிதான் இருக்கும். அதாவது இதுல வேற ஒரு விஷயம் இருக்கு. இந்த பெண்களுக்கான படம் இப்ப எப்படி பிகில் ஒண்ணு பண்ணாரு இல்லையா, அந்த மாதிரி பெண்களுடைய அந்த இதுக்கு வந்து முன்னேற்றம், அவங்க வந்து பயப்படக்கூடாது, சுதந்திரமா இருக்கணும்னு சொல்லி அந்த படத்துல அவர் வந்து சொல்லியிருக்காருன்னு நான் கேள்விப்பட்டேன். நான் படம்லாம் பார்க்கல, கேள்விப்பட்டேன். அதே தான் இதுலயும் பண்றாரு. இதுலயும் ஜம்ப் ரன் அப்படின்லாம் சொல்றாரு. புசியானது நடிச்சிருக்காரு. நீங்க தேடுனீங்க பாத்தீங்களா? ஏன் அருண்ராஜ் நடிச்சிருக்கும் போது புத்தியானது நடிக்க கூடாதா? இன்னும் நடந்து வரணும்னா அருண்ராஜன் நடந்து வர்றது எனக்கு கேமியோ அருண்ராஜ் ஏன் அதை காட்டினாங்கன்னு தெரியல கேமியோவை. ஏங்க கோட்ல சிவகார்த்திகேயன் கேமியோ வந்தாரு. இந்த படத்துக்கு யாராவது கேமியோ பண்ணணும்னு பார்த்தாங்க. ஏங்க அப்ப கூடவே இருந்த புசி அவரை கூட்டு வந்திருக்கலாம். நாங்க பிரகாஷ் ராஜுக்கு பதிலா அவரையாவது போட்டுருக்கோம். அதுதான் கேமியோ. புரியுதா உங்களுக்கு? எப்படி துப்பாக்கியை வந்து கோட்ல வந்து சிவகார்த்திகேயன் கொடுத்தாரோ அந்த மாதிரி கட்சி அருண்ராஜ்கிட்ட கொடுத்துருவாரா? புஷியானது அருண்ராஜ்கிட்ட கொடுப்பாங்க உங்களுக்கு. கட்சியெல்லாம் கொடுக்க முடியாது, ஜாலியா சொன்னோம் அதெல்லாம் இல்ல. புஷியானது ஒரு கேமியோ இருக்கான், யாருக்கும் தெரியாது. அது கிளாப்ஸ் பறக்கும் உறுதியா பறக்கும். தலைவா உன்னு கோசம் தான் கை தட்டுறோம் அப்படின்னு எல்லாரும் தட்டுவாங்க. சோ அந்த ரெட்டை யானைக்கு அப்புறம் இருக்கக்கூடியது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு டைலாக், வில்லனோட என்ட்ரி. சேம் கார்பரேட் வில்லன், எந்த மாற்றமும் கிடையாது. இது வரைக்கும் நம்ம பார்த்து பழகி அழுத்து போன புளிச்சு போன ஒரு கார்பரேட் வில்லன். இந்தியாவே என் காலடிக்கு கீழே தான் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் எல்லைக்கு பக்கத்துல மேல நின்று மாடியில நின்று பேசுறாரு. அந்த இடத்துல இருந்து ஒரு டைலாக் வருது, பேக்ரவுண்ட்ல வருது. அவர் இந்தியாவே என் பின்னாடி தான் சொன்னதுக்கு அப்புறம் மக்களுக்கு நல்லது பண்றதுக்காக இங்க வந்து இங்க வராத, உன்னைய காப்பாத்திட்டு நீ வந்து ஓடி போயிடு அப்படின்னு சொல்லி ஒரு டைலாக் வருது. சேம் பொலிட்டிக்கல் டைலாக் தான். எல்லாரும் சொல்றாங்க இல்லையா, நீ இங்க வராத, உன் வேலையை பார்த்துட்டு போ, உனக்கு எதுக்கு அரசியல், உனக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. அதுக்கு பதில் சொல்றாங்க. சிவாஜி படத்திலே சொல்றாங்க, உனக்கு எதுக்கு சிவாஜி, பேசாம அமெரிக்காவுக்கே போயிருப்பாங்க. ரஜினி எப்போ பொலிட்டிக்கல் பேச ஆரம்பிச்சாங்க அப்பத்துல இருந்து அதெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அவரும் அது வந்து ஒரு படத்துல இருப்பாரு, எப்போ வருவேன் எப்படி வருவேன் யாருக்கும் தெரியாது, வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வருவேன்னு சொல்லி டிசம்பர் 31, 2020 அறிவிச்சிட்டாரு வரமாட்டேன்னு. அதோட நம்ம நிறுத்திக்கலாம். அதுதான் நமக்கு 2020, 21 ஆமா நிறுத்திட்டாரு, முடிச்சிட்டாரு. அதனால நம்மளும் அதே நிறுத்திக்கணும். அதுதான் நமக்கு 2020, 21 தானே எலெக்ஷன். 20லயே அவர் வந்து சொல்லிட்டாரு, கடைசி பால்ல வந்து நவுந்துட்டாரு. போல் தெரியும் எனக்கு, நான் அவுட் ஆக போறேன்னு எனக்கு தெரியும், நான் எதுக்கு நிக்க ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அதனால அதை விட்டுறலாம், அவர் கடந்து போயிடுவோம். ஒருத்தர் வந்துட்டாரு, நம்ம அவரை பத்தி வந்து பேசலாம். அவர் கடைசி படத்துல இந்த மாதிரி பொலிட்டிக்கல் பஞ்ச் எல்லாம் வச்சிருக்காரு. அப்புறம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மொத்த அயோக்கியன்களும் ஒன்னா நிக்கிறாங்க, உன்னால ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு டைலாக் வருது. அதுவும் வந்து இதை குறிக்கிறது தான். திமுக, அதிமுக வரவே விடக்கூடாது, பாஜக அப்படின்னு எல்லாரையும் குறிக்கிற மாதிரி ஒட்டுமொத்த பேரும் ஒன்னா நிக்கிறாங்க. அவங்களுக்கு எதிர்த்தாப்புல நம்ம வந்து நிக்கணும். அதுக்குள்ளயுமே விஜய் அவர்கள் வந்து ஒரு பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணி எலெக்ஷன்ல ஏதோ நிக்கிறாருன்னு நினைக்கிறேன். ஆமா, அப்படி ஒரு இது காட்டுறாங்க. அது ஒரு மாற்றம் அப்படின்னு விஜயோட போட்டோ போட்டு ஒரு மாற்றம்னு ஒண்ணு இருக்கு. அது கேசரியில இருக்கான்னு தெரியல. கேசரியில் அது நம்ம பார்க்கக்கூடாது. கேசரி பார்க்கல, அது பார்த்தா நம்மளோட இது மென்டல் ஸ்ட்ரெஸ் பெரிய இது ஆகிடும்னு நினைக்கிறேன். இல்லை ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருந்தாலும் இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம் அது. ஸோ அது வந்து ஒரு அந்த படத்தில் பொலிட்டிக்கல் பஞ்ச் பெருசாக இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். அது ஒரு படமாக போயிருந்திருக்கலாம், பாலையாவுடைய பஞ்ச் அந்த மாதிரி இருந்திருக்கலாம். பட் ஆனால் விஜய் அவர்களுக்கு இந்த இதெல்லாம் இல்லை, இது முழுக்க முழுக்க அரசியல் சார்ந்து வச்சிருக்கக்கூடிய பஞ்ச் டைலாக்காக தான் இருக்கு. பெரும்பாலும் விஜய் படங்களில் வர பஞ்ச் டைலாக் வேற மாதிரி இருக்கும். அது சமூகம் சார்ந்தது ஏதாவது இருக்கும், இல்லைன்னா அந்த வாழ்க்கைக்கு சம்பந்த மாதிரி ஏதாவது வைப்பாங்க. எனக்கு தெரியல, இந்த படத்துல முழுக்க முழுக்க பொலிட்டிக்கல் பஞ்சா வச்சு தள்ளிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து டீசன்ட் அது இன்னும் ஒரு டைலாக் சொல்லுவாரு முன்னாடி, டீசன்ட் அப்ரோச் டைரக்ட் அட்டாக், டீசன்ட் அப்ரோச் டீப் அட்டாக் அப்படின்னுவாரு. அந்த மாதிரி வந்து ஒட்டுமொத்தமா எல்லா டீசன்ட் அட்டாக் மாதிரி தெரியல, டீப் அட்டாக் மாதிரி தான் தெரியுது எனக்கு. அப்புறம் என்ன ஒரு வருத்தம்னா தளபதி டைலாக் கொஞ்சம் மாத்தி பேசிட்டாப்ல. என்னன்னு? ஐ எம் வெயிட்டிங்கா? ஆமா, ஐ எம் கம்மிங். ஆமா, கம்மிங்ல இனிமே ஐ எம் வெயிட்டிங் கிடையாது. அரசியல் வரதுக்கு முன்னாடி ஐ எம் வெயிட்டிங், எப்படா வருவேன் வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. இனிமே அப்படி கிடையாது, ஐ எம் கம்மிங், நான் வந்துட்டேன் அப்படின்ட்டார்ல. அப்படியே உங்களுக்கு புரிஞ்சிடும், ஐ எம் கம்மிங் அப்படின்னா அரசியலுக்கு நான் வந்துட்டேன், இதுக்கப்புறம் நீ வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்றதுதான். ஐ எம் வெயிட்டிங் கிடையாது இந்த தடவை. அதுக்கு பதிலா கொஞ்சம் மாத்தி ஐ எம் கம்மிங் அப்படின்னு ஒரு டைலாக் வந்து வச்சிருக்காரு. நீ திரும்பி போற ஐடியா இல்லன்ட்டாரு. ஆமா,
அதாவது இப்போ சமீபமாக இப்போ நம்ம எல்லாருமே பேசக்கூடிய ஒரு விஷயம் தான், எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம். இருந்த எல்லா நடிகர்களுமே அப்படி ஒரு முடிவில் தான் இருந்தாங்க. வருவாங்க, அரசியலுக்கு வருவாங்க, இல்லை வராமல் அப்படியே படம் நடிக்க போயிடுவாங்க, இல்லை வந்துட்டு அரசியலில் நின்றுட்டு படம் நடிக்க போயிடுவாங்க. இவருக்கு மேலே ஒரு சந்தேகம் இருந்துக்கிட்டே இருக்குது, இன்னமும் அந்த சந்தேகம் இருக்குது. கடைசி படம் சொல்கிறாரு, அது எந்த அளவுக்கு நம்பக்கூடிய விஷயம். ஒருவேளை இந்த தடவை தோத்துட்டாருன்னா மறுபடியும் நடிக்க போயிடுவாரு. அவர் ஏற்கனவே கதை கேட்டுக்கிட்டு இருக்காரு, ஒரு படத்துக்கு கதையெல்லாம் முக்கியமான ஆளுங்கெல்லாம் வச்சு கதை கேட்டுட்டு இருக்காரு அப்படின்லாம் சில பேர்லாம் இல்ல இதுவே வந்து இன்னும் மாத்தி கூட பேசலாம். ஐ எம் கம்மிங் நான் திருப்பி நடிக்க வந்துருவேன் அப்படின்றத வந்து மாத்தி பேசுறதுக்கு அப்படியும் பேசலாம். ஐ எம் கம்மிங் அப்படின்றத அப்படியும் கூட அப்படி பேசுவாங்க. அது அப்படி பாக்குறவங்களுக்கு அது அப்படி, அரசியலுக்கு தான் வரவங்களுக்கு இது வந்து இப்படிதான் வந்து இது வரும். ஸோ அவர் வந்து நான் திரும்பி வரமாட்டேன் அப்படின்றதுக்கான டைலாக் தான் நீங்க சொல்ற, அவர் சொன்ன அந்த டைலாக் வந்து திரும்பி போக மாட்டேன் அப்படின்றது தான் அந்த டைலாக்கா இருக்கு. மக்கள் வந்து அவங்கள கொண்டாடிட்டு இருக்காங்கன்ற ஒரு இது வருது. இங்க நம்ம அரசியல் களத்துலயும் பாத்தீங்கன்னா அதே தான் நடக்குது, சினிமாக்குள்ளேயும் அதே டைலாக் இடம்பெற்றிருக்கு. அப்படின்றப்போ இது எப்படி பார்க்கலாம்? ரிலேட் பண்ணிக்கிறாங்க. அதாவது கரூர் துயர சம்பவம், அந்த துயர சம்பவத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய கேப்பு. மக்கள் வந்து என்ன மாதிரி இருக்காங்க, மனநிலையில் இருக்காங்க, விஜய் மேல கோபமா இருக்காங்களா, இல்லை அவருக்கு ஆதரவாக இருக்காங்களான்ற மாதிரி பார்க்கும்போது பெரிய அளவுக்கு விஜய்க்கு வந்து ஒன்றும் பெரிய இம்பேக்ட் எல்லாம் வந்து கிரியேட் பண்ணலை. அவர் மேலே தான் தப்பு, அவர் வந்து அப்படி பண்ணியிருக்க கூடாது அந்த மாதிரி இல்லாமல் நடந்துருச்சு, அவர் மேலே தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பாசிட்டிவான விஷயங்கள் அவர் கொஞ்சம் சாதகமாக நடந்ததுனாலையும், இளைஞர்கள் இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் ஜென்சி கிட்ஸ் எல்லாம் பயங்கரமாக விஜயை கொண்டாடுறதுனாலையும் அந்த டைலாக் மக்கள் அவனை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி இவனை வந்து வர முடியாத ஒரு சிலுவையில் வந்து அறையணும் அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக்கையும் வச்சிருக்காங்க. அது நீங்கள் அப்போ கூட பார்த்துருப்பீங்க, அந்த கரூர் சம்பவத்தை அப்போ கூட நிறைய பேர் இந்த டாக்டர் ஷாலினி போன்றவங்களாம் வந்து சிலுவையில் அறையப்பட்டிருக்கீங்க, மீண்டு வாங்க வரணும் அப்படின்ற மாதிரிலாம் ஜீசஸ்க்கு கம்பேர் பண்ணிலாம் நிறைய விஷயங்களை வந்து சிலுவையில் அறைய வேண்டிய விஷயங்களை வச்சுலாம் நிறைய கம்பேர் பண்ணி சொன்னாங்க. அதோட ரிஃப்ளெக்ஷன் தான் இந்த பர்டிகுலர் டயலாக், சிலுவையில் அறையிறது, மக்கள் அவனை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது. இப்போ நீங்க மக்கள் அவனை கொண்டாடிட்டு இருக்காங்கன்னு போது இந்த இப்போ நம்ம பார்த்துட்டு இருந்த இந்த ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகி ஒரு 22 நிமிஷத்துல 1.5 மில்லியன் வியூஸ் நமக்கு காட்டுது. ஸோ இப்போ ரியல் டைம் வியூஸ் என்னன்றது நமக்கு தெரியாது. இப்போ நார்மலா நம்ம போடுற வீடியோவே இப்போ 2 மணி நேரத்துக்கு 5800 5600 காட்டும் போது நமக்கு வேற ஏதோ ஒரு நம்பர்ஸ் காட்டும். இப்போ இதுல 1.5 மில்லியன் கட்டுதுன்னா அப்போ வேற ஏதோ ஒரு ரெக்கார்டு இருக்கு. ஸோ அப்போ அதையும் ரிலேட் பண்ணீங்க, சம்பவம் பண்றதுலாம் ரெக்கார்டு, அதுவும் நீங்க வச்சுக்கலாம். இந்த யூடியூப்ல சோசியல் மீடியால விஜயோட அந்த ரெக்கார்டு, சினிமால விஜயோட ரெக்கார்டு அப்படின்றது பயங்கரமான ஒரு இது. பயங்கரமா அந்த டயலாக் எழுதி இருக்கிறத இந்த டயலாக் எல்லாமே தளபதி அவர்கள் எழுதினதா முன்னாடி ஒரு பாட்டுல நம்ம வந்து பார்த்தோம். இந்த படத்துல இப்போ யார் இப்படி எழுதியிருக்காங்கன்னு தெரியல. ஆனா இந்த ஷூட்டிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா கரூர் இந்த மக்கள் சந்திப்புக்கு முன்னாடியே வந்து இந்த ஷூட் எல்லாம் முடிச்சிட்டு தான் திருப்பி வந்தாங்கன்னப்போ அப்போவே இந்த டயலாக் இதுதான் அப்படின்றத வந்து ரொம்ப ஸ்டபனா அந்த முடிவெல்லாம் எடுத்து தான் இங்க வந்து களத்துலயும் அதே வார்த்தைகளை வந்து உபயோகிச்சிருக்காரு. ஒட்டு மொத்தமா எல்லாருமே அது அயோக்கியர்களும் நம்ம இருக்க போறோம், அது இது நான் திரும்பி போறதா இல்லை, நீ என்ன வேணாலும் சொன்னா திரும்பி போறதா இல்லை, இந்த மாதிரி இது எல்லாமே இது இப்படிதான் வரும்ன்றது தெரிஞ்சு முன்கூட்டியே வந்து அவங்க அந்த படத்திலே வச்சிருக்காங்க. ஆமா, அப்படிதான் நடந்திருக்கு. ரெண்டாவது ட்ரைலர்ல வரது எல்லாமே படத்துல வரும்னு சொல்ல முடியாது, அந்த டைலாக் எல்லாமே படத்துல வரும்லாம் சொல்ல முடியாது, எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. சில நேரங்கள்ல வர சீன்ஸ் எல்லாம் கூட ட்ரைலர் கட்டுக்குனே தனியா வந்து சிலதெல்லாம் வச்சிருப்பாங்க. இப்பெல்லாம் லோக்கியெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகி போச்சுன்னா அதுக்குன்னே ஒரு ஸ்பெஷல் ஒன்று ரெடி பண்ணுவாரு, பிளட்டி ஸ்வீட்லாம் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு போது இதுல மேக்சிமம் வந்துடும். வராத பட்சத்துல இது வந்து ட்ரைலருக்கான ஒரு கட்டுன்னு வந்து நீங்க எடுத்துக்கலாம். அந்த நேரத்திலே பாத்தீங்கன்னா இப்போ இது ரிலீஸ் ஆகுமா ஆகாதா அப்படின்ற ஒரு இதுவும் போட்டிருக்கேன். இன்னும் சென்சார் வந்து அந்த சென்சார் வந்து ஒரு பெரிய இஷ்யூவா போயிட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம், ட்ரைலர் ரிலீஸ் ஆனா 3ஆம் தேதி, 9ஆம் தேதி படம் ரிலீஸ். ஸோ புக்கிங் ஸ்டார்ட் பண்றதே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 4th or 5th வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அது இன்னும் வந்து பண்ணவே இல்லை. இந்த சென்சார் ஒரு இஷ்யூவா போயிட்டு இருக்கு. அதற்கு காரணம் பாஜக அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் வந்து ட்வீட்லாம் வந்து போடுறாங்க, ஒரு சில பத்திரிகையாளர்கள் வந்து போடுறாங்க. ஒரு சிலர் வந்து இதெல்லாம் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி, இது வந்து நெருக்கடிக்காக நீங்களே உங்களை வந்து இது பண்ணிக்கிறதுன்னு. ஆனால் இது எல்லாமே முடிஞ்சிருச்சு, தணிக்கை எல்லாமே முடிஞ்சிருச்சு. சில விஷயங்களை கட் பண்ண சொல்லியிருக்காங்க, சில மியூட் போட சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி சம்பவம் தானே தவிர ஓவராலாக படத்துக்கான எல்லா வேலையுமே முடிஞ்சிருச்சு. பட் ரிலீஸ்க்கு அந்த சென்சார் வந்து கொடுக்கணும், அது வந்து இன்னும் கொடுக்காம இருக்காங்க. பட் இன்னொரு விஷயம், இந்த படத்தில் இந்த ட்ரெய்லர் பார்த்தோன்னா ஒரு விஷயம் தெரிஞ்சுது, கொஞ்சம் ரத்த வாடை கொஞ்சம் அடிக்குது. அவர் விஜய் அவர்கள் அந்த
கத்தியை வச்சுட்டு அதை வந்து லிக் பண்ணிட்டு வர மாதிரிலாம் சில இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் விஜய் படங்கள்ல பெரும்பாலும் இருக்காது. இந்த லியோ மாதிரி படங்கள் வந்ததுக்கு அப்புறம் அவரும் கொஞ்சம் இந்த வன்முறையில கொஞ்சம் இறங்கிட்டாரோ அப்படின்னு. ஸோ ஒரு பொண்ணு இருக்காங்க, அந்த பொண்ணோட அப்பா சின்ன வயசுல இருந்து நம்ம இந்த பாட்டெல்லாம் வச்சு கனெக்ட் பண்ணும்போது சின்ன வயசுல ஒரு போலீஸா இருந்திருக்காரு, அதுக்கப்புறம் ஒரு குழந்தை இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கு. அவர் அந்த பொண்ணை ஜெயில இருக்கிற அந்த ஜெயில இருக்கிற மாதிரியும் காட்டுறாங்க. அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் வந்து ஒரு இது வர மாதிரிலாம் காட்டுறாங்க. அவர் பொண்ணுக்காக ஏதோ பண்றாரு அப்படின்ற மாதிரிலாம் காட்டுறாங்க. இதுல இவ்வளவு வன்முறை இருக்கிற மாதிரி இருக்கு, ஒரு பிளட் ஹெவியா இருக்கிற மாதிரி சில இதெல்லாம் இருக்கு. அப்புறம் இந்த பிளேஸ்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் பயமா இருக்கு. இந்த தெலுங்கு வாடை கொஞ்சம் பயங்கரமா அடிக்குது. கேசரி வாடை தெலுங்கு வாடையா பயங்கரமா இருக்கு. அதே இது அப்படியே இவர் கையில என்ன ஆயுதம் இருக்கோ கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு இதெல்லாம் கொடுத்துட்டாங்க. பாலைய ஒட்ட வச்சுட்டு இருந்தாரு, அதையும் நம்ம அதெல்லாம் ஒட்ட வைப்பாரு. ட்ரெய்லர்ல ஒட்ட வைக்கல, அதுல இருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் அதெல்லாம் விஜய் படங்கள்ல கொஞ்சம் கம்மி பண்ணலாம், ஏன்னா நீங்க கடைசி படம் சொன்னதுனால. பட் மேபி ட்ரெய்லர்ல அப்படி இருக்கலாம், உள்ள படத்துல எப்படி இருக்குன்றது தெரியல. பட் ஓவராலா ஒரு நல்ல ட்ரெய்லர். ஃபேன்ஸுக்கு மக்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அரசியலோட கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கு, அவரோட இதோட அரசியலோட கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு நல்ல ட்ரெய்லர். பட் நல்ல ஒரு ரீச் இருக்கும். 9ஆம் தேதி படம் ரிலீஸ்ன்றதுனால ஒரு பெரிய எதிர்பார்ப்புக்கு இடையே வந்திருக்கு. விஜய் வந்து அதிகமா இருக்காரு. பொதுவா இப்போ சமீபத்துல இல்ல இதுமே பார்த்தேன்னா ஒரு அரசியல் தாக்கத்தோட வந்து இருக்கும் மக்கள் கிட்ட, ஒரு அரசியல் தாக்கத்தோட கடைசியாவும் பஞ்சு வைக்கிறாரு. ஏன்டா மக்களுக்கு நல்லது பண்ணுவாங்கன்னா கொள்ளையடிக்கிறதுக்கா அரசியலுக்கு வரீங்கன்னு சொல்லி அந்த சாட்டை எடுத்து அடிக்கிற மாதிரி எல்லாம் இருக்கு. அதுல கூட நான் புசியானதெல்லாம் தேடி பார்த்தேன், அப்பயும் அதுல அவரை இல்ல காணோம். அந்த உட்கார வச்சிருக்காரு இல்லையா பிரகாஷ்ராஜ், அவருடைய கேரக்டர் ஒரு மெயின் கேரக்டரா இருக்கும்னு நினைக்கிறார். ஏன்னா ஒரு முதலமைச்சர் மாதிரி இல்ல ஒரு எதிர்கட்சி ஒரு அரசியல் கட்சி தலைவர் மாதிரி காட்டுறாங்க. எந்த மாதிரி காட்டியிருக்க போறாங்கன்றது கொஞ்சம் ஒரு சந்தேகத்தை எழுப்புது. ஆனா இருக்காது, ஒரு 30% கேசரி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். 30 இல்ல, நீங்க 50 கூட எடுத்து வச்சுக்கங்க, தப்பே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு 70 கூட எடுத்து வச்சுக்கங்க, எந்த தப்புங்க. நான் ஐயா நம்ம திருப்பி சொல்றதுதான், கேசரி, பொங்கல், வடை, உப்புமா, நீங்க எதை வேணாலும் கொடுங்க, பார்க்க தயாராயிட்டாங்க. கடைசி படம்னு சொல்லிட்டீங்க, பார்க்கறதுக்கு தயாராயிட்டாங்க. அதனால அந்த பிரச்சனையெல்லாம் எதுவுமே கிடையாது. ரெடி படம் நீங்க ரிலீஸ் பண்ண புக்கிங் ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டு டிக்கெட்டை மட்டும் கிடைக்கிற மாதிரி கொடுத்துருங்க, மற்றதெல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க. படம் பார்த்து அவங்க மிச்சத்தை பார்த்துப்பாங்க. இதே மாதிரி பராசக்தி ட்ரெய்லர் வரும்போதும் இன்னையில இருந்து ஜனநாயகன் ஃபீவர் வந்து ஸ்டார்ட்னு வச்சுக்கலாமா? ஆமா, இன்னைக்கு இந்த ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா இதுக்கப்புறம் ஜனநாயகன் ஃபீவர் தான். கொஞ்ச நாளைக்கு அரசியல்லாம் இருக்காது. இவங்க இந்த டிவிகே தொண்டர்களும் சரி, தலைமையிலிருந்தும் சரி, பெரிய அரசியல்லாம் இருக்காது. நம்ம வரையும் சிப்பியை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருப்பாங்களே. அதான் அரசியல் சம்பந்தப்பட்ட டைலாக்லாம் வரும்போது பத்தியா இது உனக்காக தான் சொன்னோம், இது உனக்காக தான் சொன்னோன்னு எடுத்து போட்டு அடிக்க ஆரம்பிச்சு. என்ன வேலை கொடுத்துருக்கு, அதுதான் வேலையா கொடுத்துருக்கு. அப்புறம் அதையும் நீ செய்ய மாட்டேன்னா அதுதான் வேலை, இதை செய்யுங்க. மக்கள் பணியை விட இப்ப ஜனநாயகன் பணி வந்து மிக முக்கியமா தான் போயிட்டு இருக்கும் போது அதை நீங்க தடுக்க முடியாது. அந்த மோட்ல தான் இருப்பாங்க. ஜனவரி 9 பிறகு ஒரு வாரம், ஒரு 4 நாள்ல பொங்கல் வந்துடும். ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஜனநாயகனை எவ்வளவு வந்திருக்கு, பராசக்தி எவ்வளவு பீட் பண்ணிருக்கு, அது எவ்வளவு போயிருக்கு, இது எவ்வளவு ஸ்கிரீனு, இது என்ன கதை, இது என்ன அப்படின்னு அப்படி போக ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் ஓவரால முடியறதுக்கு ஒரு 15, 17, 18 தேதி ஆகும். ஸோ அது வரைக்கும் லீவ், பொலிட்டிக்கல் லீவ் விட்டாச்சு. இது வரைக்குமே பொங்கல் வரைக்குமே லீவ் தான், பொலிட்டிக்கல் லீவுங்க டிவி கேக்கு. அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணீங்கன்னா ஒரு 10 நாள் விடுங்களா, லீவ் விடுங்க. இவ்வளோ நாள் விட்டீங்க, ஒரு 10 நாள் லீவ் விட்டீங்கன்னா டிவி இது ஜனநாயகன் எல்லாத்தையும் நல்லபடியா முடிச்சுட்டு வந்து ஒரு 15 தேதிக்கு அப்புறம் சிறப்பா பணியை வந்து ஏத்திக்கிறேன். இந்த வடிவேல் சொல்லுவார் இல்லையா, ஏட்டையா சீரும் சிறப்புமா வந்து பணியை ஏத்துக்கிறேன்னு சொன்னாருன்னு சொல்லுன்றல, அந்த மாதிரி வந்து மீண்டும் களத்துக்கு வந்துருவாங்க. அருண்ராஜெல்லாம் வந்திருக்காருல்ல, இப்ப அவருக்குமே வேலை இருக்குல்ல, அவரும் ஒரு நடிகர் ஆயிட்டாரு பாருங்க. இப்ப அவரு இவ்வளவு நாள் வந்து ஒரு IRS அதிகாரியா இருந்தாரு, இப்ப ஒரு நடிகரா அவரும் மாறிட்டாரு. புசி மட்டும் இல்லாம இருக்கட்டும், படத்துல நானே ரிவ்யூ எல்லாம் வேற மாதிரி போடுவேன், நான் நல்லா இல்லைன்றுவேன். புசி ஃபேன்ஸ் கிளப் என் தலைவன் மட்டும் படத்துல இல்லைன்னா அவ்வளவுதான். ஆனா என்ன தெரியல, நீங்க வர ரொம்ப புசியை வந்து லவ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. எல்லாருமே ஒரு இவ்வளவு இல்ல, நீங்க விஜய் அவர்களை கொண்டாடுறீங்களோ இல்லையோ, புசி அவர்களை ரொம்ப கொண்டாடுறீங்க. இப்போ ஆதவ் ஏன் இல்ல, ஆதவ் இது கூடைப்பந்து போயிருப்பாரு. சரி விடுங்க, ஓகே. ஓவராலா ஒரு நல்ல ரொம்ப ஹைட்டா இருப்பாருன்றதுனால மேட்ச் பண்ண முடியாது அப்படின்றதுனால வேண்டாம். ஓவராலா ஒரு நல்ல ட்ரெய்லர், கேசரியோட ட்ரெய்லர் அப்படியே எடுத்து அழகா இப்போ அட்டிட்டிங்கரிங் பார்த்து தளபதிட்ட வச்சு கொடுத்து பக்காவா முடிச்சு விட்டுருக்காங்க. நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கும், அதெல்லாம் ஒன்றும் டவுட் கிடையாது. இது நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு சொல்ற வேலையெல்லாம் நமக்கு கிடையாது. பொலிட்டிக்கலா சில விஷயங்கள் இருக்கு. இதே மாதிரி பராசக்தியோட ட்ரெய்லரையும் நம்ம வந்து பேசுவோம். ஏன்னா அதுலயும் வந்து சில போட்டோஸ் எல்லாம் பாக்குறோம், கண்ணாடி மஞ்சள் கலர் துண்டெல்லாம் போட்டுக்கிட்டு சிவகார்த்திகேயன் வராரு, இது எங்கேயோ கனெக்ட் ஆகுதுன்னு எல்லாரும் இப்பயே பேச. தலைவர்களை சாட்ட அவங்க வந்து கருப்பு கண்ணாடி மஞ்சள் துண்டு, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல,
பார்ப்போம் கண்டிப்பா தொடர்ந்து அடுத்து என்ன நடக்குதுன்னு அடுத்து அந்த படத்தை பார்த்துட்டு தான் நம்ம முடிவு பண்ணணும். கண்டிப்பா அடுத்த ஒரு படத்தை பார்த்துட்டு பேசுவோம், உறுதியா பேசுவோம். கண்டிப்பா அடுத்த நேர்காணல்ல நம்ம இதை பத்தி பேசுவோம். கார்த்திக், மிக்க நன்றி. மகிழ்ச்சி. என் நெஞ்சில் குடியிருக்கும்